Actually, we saw how the Lord saves the remnant, both in Israel, among the Jews and in the Gentiles. கடந்த வாரம் எவ்விதமாக மீதியானவர்களை தேவன் யூதர்களிலும் பிரஜாதிகளிலும் ரட்சிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட why Jesus, why the Jews could not get salvation and why the Gentiles could get salvation. ஏன் யூதர்கள் ரட்சிப்பை பெற முடியவில்லை என்பதையும், ஏன் பிரஜாதிகள் ரட்சிப்பை பெற்றார்கள் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ரோமன்ஸ் 32:33 ப்ளீஸ். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 30 முதல் 33 வசனங்கள். அல்லாமலும் இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத பிரஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடதற்கென கல்லில் இடறினார்கள். இதோ இடதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமன்ஸ் 9 chapter 32-33 please. What shall we say then? That the Gentiles which followed not after righteousness have attained to righteousness, even the righteousness which is of faith. But Israel, which followed after the law of righteousness, hath not attained to the law of righteousness. Wherefore, because they sought it not by faith, but as it were by the works of the law. For they stumbled as that stumbleth one, as it is written, Behold, I lay in Zion a stumbling stone and a rock of offense, and whosoever believeth on him shall not be ashamed. Suppose if we ask a person, how does a person get into heaven? ஒருவேளை நாம் ஒரு மனிதன் பரலோகத்திற்கு எப்படி போவான் என்று கேட்போமானால், we may answer by being a good person, ஒரு நல்ல மனிதனாக இருப்பதின் மூலமாக என்று நாம் சொல்லக்கூடும். Or else we could say by sincerely trying to do your best, அல்லது முடிந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில நல்லவனாக இருக்க முயற்சிப்பதின் மூலமாக, by being moral or religious, other words, அல்லது ஒரு நல்ல சன்மார்க்கமும் ஒரு பக்திக்குள்ளவனாக இருப்பதின் மூலமாக, or else by doing good works and helping the poor, அல்லது நற்கிரியைகள் செய்வதன் மூலமாக தேவையானவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக. What a tragedy it would be to devote your entire life to diligent spiritual efforts to attain right standing with God, only to die and face God's judgment. வாழ்க்கை முழுவதுமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குன்பாக நிற்க தகுதியுள்ளவர்களாய் காணப்படும்படியாக நம்முடைய சொந்த நீதியின் மூலமாக முயற்சி செய்து கடைசியில்
நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போமானால் அது என்ன ஒரு வருத்தமான காரியம் இல்லைங்களா? Dear people, many people are living like this. அநேகர் அப்படித்தான் வாழுகிறார்கள். They try to make themselves more religious. நல்ல பக்தியுள்ளவர்களைப் போல தங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். They try to prove that they are righteous people. அவர்கள் நீதியுள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். But truly speaking, they don't attain the righteousness which the Bible speaks. ஆனால் வேதம் சொல்லும்படியான நீதியை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. You see, Luke's Gospel 23:42, we see the robber. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:42 the robber on the right side, வலது பக்கத்தில் இருந்த கல்லனை பார்க்கிறோம். He lived a very treacherous life all through his life. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒரு துன்மார்க்கமான பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தான். But when he was on the cross, சிலுவையில் இருந்த பொழுது, he repented, அவன் மனம் திரும்பினான். Luke 23:42, லூக்கா 23:42, and he said unto Jesus, Lord, remember me when thou comest into thy kingdom. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். Here St. Paul asks a question. பரிசுத்த பவுல் இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். 30th verse. What shall we say then? இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? Here he puts a conclusion to the argument which he argued with in the previous verses. முன்னால வசனங்களில் அவர் அவிதமாக சொன்ன அந்த காரியத்திற்கு ஒரு கடைத்தொகையாக பேசுகிறார். இங்கே விதமாக நாம் இந்த ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரத்தில் இவ்விதமாக இந்த காரியத்தை குறித்து அவர் பேசுகிற வேளையில் 2 காரியத்தை சொல்லுகிறார். There are 2 things he says. நீதியை தேடாத பிரஜாதியார் நீதியை அடைந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. There are 2 kinds of people here. In the 30th verse, he says, the Gentiles which followed not after righteousness have attained righteousness. And 31st verse, but Israel which followed after the law of righteousness hath not attained to the law of righteousness. There are 2 kinds of people here. One, the Gentiles, they didn't seek God's righteousness at all. இங்கே பிரஜாதி மக்கள் தேவனுடைய நீதியை தேடவே இல்லை. But they attained God's righteousness. ஆனால் ஆண்டவருடைய நீதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். What a great thing it is to get the righteousness of God. தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். Because it makes your standing before God as whether it is acceptable or not. தேவனுக்கு முன்பாக நீ அங்கீகரிக்கப்படுவதும் அங்கீகரிக்கப்படாததும் இந்த நீதியின் மூலமாகவே இருக்கிறது. The Gentiles received it
பிரஜாதி அதை பெற்றுக்கொண்டார்கள். But the Jews didn't get it. யூதர்கள் அவ்விதமாக பெற்றுக்கொள்ளவில்லை. Dear people, we saw in the previous verses that a chosen generation, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீதியானவர்கள், they attain righteousness both in Jews and the Gentiles, and it is by his grace. யூதர்களானாலும் சரி அல்லது பிரஜாதியானார்களும் சரி, மீதியானவர்கள் கிருபையினால் அங்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். Those who deserve God's wrath and judgment, they receive grace and the righteousness. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் கோபாக்கினைக்கும் உரியவர்கள் தேவனுடைய நீதியை கிருபையாய் பெற்றுக்கொண்டார்கள். And to leave the rest in sin and judgment. மற்றவர்கள் பாவத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் விடுபட்டதை பார்க்கிறோம். Here in Romans 9, really speaking, it's heavily weighted towards God's sovereignty in salvation. இந்த ரோமர் 9வது அதிகாரத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை சார்ந்த விதத்தில் ரட்சிப்பு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். It is truly a mystery. இது ஒரு பெரிய ரகசியம். But Bible is very clear. Who are being saved, who are totally due to God's sovereign grace and mercy. ஆனாலும் வேதமானது ஆண்டவருடைய இவ்விதமான மிகுந்த சர்வேகாதிபத்தியத்தின் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதை குறித்து பேசுகிறது. One you must know, ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If you are lost totally due to your sin, it is unbelief of God's sovereign grace. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழக்கப்பட்டு போவாயானால், நீ உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை சந்திக்கிற நபராக இருப்பாயானால், முழுக்க முழுக்க உன்னுடைய அவிசுவாசத்தினால தான் நீ அழிந்து போகிறாய். You are being destroyed because of your unbelief. It is not to blame God. தேவனை குற்றம் சாட்ட முடியாது. God has given you grace and evidence so much. தேவன் கிருபையும் சாட்சியும் உனக்கு கொடுத்திருக்கிறார். But your unbelieving heart, உன்னுடைய அவிசுவாசமான இருதயம், your stubborn and wretched and wicked heart makes you to be proud, not to receive God's grace. உன்னுடைய நிர்பந்தமான பொல்லாத கடினமான இருதயம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுகிறது. God will allow you to live for some time, but be sure that you have to stand before the judgment of God. தேவனுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் வாழும்படியாக உன்னை அனுமதிக்கலாம். ஆனாலும் கூட தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீ நிற்க வேண்டியதாக இருக்கும். The destruction may be sudden or gradual, but you can't escape God's judgment. தேவனுடைய அழிவு என்பது படிப்படியாக காணப்படலாம் அல்லது சடுதியாக நேரிடலாம். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. Dear people, a proud person is always tries to show himself that he is right in his sight. ஒரு பெருமைக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தன்னுடைய பார்வையில் சரி என்பதை காண்பிக்கவே விரும்புகிறவனாக இருக்கிறான். Even he is stubborn in his own sin and unbelief. அவன் தன்னுடைய பாவத்திலும் அவிசுவாசத்திலும் கூட துணிகரமாக இருக்கிறான். You may pity him, அவனை குறித்து நீங்கள் பரிதபிக்கலாம். But he is so stubborn and
proud in his heart that he is right in his own sight. அவனுடைய வாழ்க்கையில அவன் பிடிவாத குணமுள்ளவனாக, அவனுடைய வாழ்க்கையில தான் சரி என்பதாக உணரும்படியான ஒரு பெருமையான இதயத்தோடு வாழுகிற நிலைக்குள்ளாய் அவன் வாழுகிறவனாகவே இருக்கிறான். Even he thinks that it is his good works, அது தன்னுடைய நற்காரியங்கள் என்பதாக கூட அவன் நினைக்கிறான். Dear people, they miss God's way of righteousness through faith in Christ. அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்கிற நீதியை இழந்து விடுகிறார்கள். Israel rejected Christ because they were disobedient and obstinate. இஸ்ரவேல் மக்கள் ஏன் நீதியை பெற்றுக்கொள்ளாமல் போனார்கள்? அவர்கள் பிடிவாத குணமுள்ளவர்களாக தங்களுடைய காரியத்தில் அவர்கள் துணிகரமாக நின்றார்கள். They thought that they were right in their own sight. அவருடைய பார்வையில அவர்கள் தாங்கள் சரி என்பதாக எண்ணினார்கள். They tried to achieve their own righteousness by their own works. அவருடைய கிரியையின் மூலமாக அவர்கள் தங்களுடைய நீதியை விளங்க பண்ணும்படியாக பிரயாசப்பட்டார்கள். Even we could see many people, either religious or people who come to the church, why they are not being saved even though they come for a long time to the church. ஏன் இன்றைக்கு அநேக மக்கள் ஆலயத்துக்கு நீண்ட காலம் வருகிறவர்களும் கூட ரட்சிக்கப்படுவதில்லை? Because they are right in their own sight. அவருடைய பார்வையில அவர்கள் சரியாக இருப்பதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். So Christ could be either a stumbling block to a person or a way of God's grace. கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தடைக்கல்லாக காணப்படக்கூடும், அல்லது கிருபையின் வழியாய் காணப்படக்கூடும். Those who think that themselves they are right in their sight, Christ will be a stumbling block. தங்களுடைய பார்வையில தாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு கிறிஸ்து அங்கு தடைக்கல்லாகவே காணப்படுகிறார். That's why God said, Romans 10:21, ரோமர் 10:21, but to Israel he said, all day long I have stretched forth my hands unto a disobedient and gainsaying people. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். What is that whole day long? It is the lifespan of those people. அவருடைய வாழ்க்கையின் காலம். God gives grace until their life and the race is cut off in this world. இந்த உலகத்தில் அவருடைய ஓட்டமும் அவருடைய வாழ்க்கையும் துண்டிக்கப்படும் மட்டுமாக He extends His grace to the people. தம்முடைய கிருபையை நீட்டுகிறவராகவே இருக்கிறார். God is so merciful that all should be saved. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். But Bible says they are disobedient people and gainsaying people. ஆனால் வேதாகமம் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது? கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமான ஜனங்கள். They don't want to obey God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்கள் விரும்புவதில்லை. They don't want to humble themselves. தங்களை தாழ்த்தவர்களுக்கு விரும்புவதில்லை. They are the gainsaying people. எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். That's why in Romans 33,
Roman 9:33, ரோமர் 9:33, as it is written, behold, I lay in Zion a stumbling stone and rock of offense, and whosoever believeth on him shall not be ashamed. God says Christ will be a stumbling stone for every person who wants to establish his own way of life. தன்னுடைய சொந்த வாழ்க்கை வழிமுறையை நிரூபிக்க விரும்புகிற எந்த ஒரு மனிதனுக்கும் கிறிஸ்து ஒரு தடைக்கல்லாகவே இருப்பார். Dear people, if you are not willing to accept of your sinfulness and of your sins and the need of the Savior, Christ will be a stumbling block. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பாவ தன்மையையும் உன்னுடைய பாவத்தையும் உணராமல் நீ வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்து உனக்கு ஒரு தடைக்கல்லாகவே காணப்படுகிறவராகவே இருப்பார். To approach God through our works will cause us to stumble over Christ and be lost. You will be lost through Christ. கிறிஸ்துவின் மூலமாக நீ இழக்கப்பட்டு போவாய். Because Jesus Christ came into the world to save the lost. இயேசு கிறிஸ்து இழக்கப்பட்டு போனவர்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். Those who humble themselves that they are lost before God. தேவனுக்கு முன்பாக தாங்கள் இழந்து போனவர்கள் என்று உணர்ந்து கொள்ளுகிற மக்கள் மத்தியிலே Jesus will be a gracious person. இயேசு கிறிஸ்து ஒரு கிருபையுள்ள நபராய் காணப்படுவார். Every proud person, ஒவ்வொரு பெருமைக்காரனும், he will stumble at Christ. கிறிஸ்துவில தான் அவன் அவிதமாக அங்கே இடறுவான். Every thought of your pride nature will make you to stumble and fall down through to the core end of your life. நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பெருமை நிமித்தமாக கிறிஸ்துவனிடத்திலே கிறிஸ்துவின் மூலமாக இடரப்பட்டு தலைகீழாக நீ விழுந்து நாசமாவாய். Dear people, every proud person will fall to the core and be lost eternally. ஒவ்வொரு பெருமைக்காரனும் அவனுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக தலைகீழாக விழுந்து அவன் இழக்கப்பட்டு போவான். To approach God through faith in Christ results in righteousness and salvation. ஆனா தேவனை கிறிஸ்துவின் மூலமாக அணுகுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நீதியையும் அவன் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுவான். But how to approach God? How you are approaching God every time? ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை நீ எப்படி கிட்டி சேருகிறாய்? Do you say, Lord, I am a very good person, like the Pharisee who went to the church? ஆலயத்துக்கு போன அந்த பரிசேயனை போல நீ ஆண்டவரை கிட்டி சேருகிறாயா? Or like a publican, Lord, have mercy upon me, a sinner. ஆண்டவரே பாவியாக என் மேலே கிருபையாயிரும். Dear people, God has been so loving and gracious to a person who is really having an understanding of his lost state. இழந்து போன நிலையை உண்மையாலுமே விளங்கிக் கொள்ளுகிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறான். The contrast is plain and stark. இங்கே பார்க்கிற நம்ம இந்த வித்தியாசப்படுத்துகிற காரியமானது மிக தெளிவாக இருக்கிறதை பார்க்கிறோம். The same Christ, அதே கிறிஸ்து, for the people who seek God's approval of their own righteousness, stumble at Christ.
தங்களுடைய சொந்த நீதியை நிலைநாட்டும்படியாக தேவனுக்கு முன்பாக வருகிற மக்கள் கிறிஸ்துவின் மூலமாக இடறுகிறார்கள். Because we know that salvation is only through the righteousness of God. தேவனுடைய நீதியின் மூலமாக மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். If we pursue the righteousness that we need to stand before God by our works, we will utterly fail. நம்முடைய சொந்த நீதியினால நாம் நீதியை தேடும்படியாக ஆண்டவரிடத்திலே போகும் பொழுது நாம் நிச்சயமாக தோற்று விடுவோம். If we come to God by faith in Christ, we attain righteousness. கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசத்தோடு போகும் பொழுது நீதியை பெற்றுக் கொள்கிறோம். But how should we go through Christ? கிறிஸ்துவின் மூலமாக எப்படி போவது? He is the Savior, அவர் ரட்சகர். You understand your own sinfulness. உன்னுடைய பாவத்தன்மையை நீ உணர்கிறாய். You understand that your sinfulness makes you more miserable, committing more sins in your life. உன்னுடைய பாவத்தன்மை உன்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்து நிர்பந்தமான ஒரு மனிதனாய் உன்னை நிலைநிறுத்துகிறது என்பதை அறிந்திருக்கிறாய். So to approach God on your own righteousness, you will fail. ஆகவே தேவனை உன்னுடைய சொந்த நீதியின் மூலமாக கிட்டி சேருவாயானால் நீ தோற்று விடுவாய். Not only that, you will come under judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழாக நீ வருவாய். But when you know, understand of your sinfulness, உன்னுடைய பாவத்தன்மையை உணர்ந்து, when you understand that there is a great need to be delivered from the sinfulness of your wicked nature, உன்னுடைய பொல்லாத சுபாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு உண்மையான நிலையோடு கூட நீ வரும் பொழுது, when there is deep humility that you are all standing before God is nothing but filthy rags, ஆண்டவருக்கு முன்பாக உன்னுடைய எல்லா காரியங்களும் அழுக்கான கந்தை என்பதை நீ உணர்ந்து வரும் பொழுது, only by that only, அதன் மூலமாக மாத்திரமே, you say that Christ is your Savior, கிறிஸ்து ரட்சகர், you acknowledge of your need, உன்னுடைய உண்மையான தேவையை நீ ஒத்துக்கொள்கிறாய். You humble yourself before God. Lord, without God's grace I am lost. நீ ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் நான் இழக்கப்பட்டு போவேன். Dear people, why many people, even after coming to church many years, they still could not find God's grace? ஆலயத்துக்கு அநேக ஆண்டுகளாக வந்தும் அவருடைய கிருபையை அவருடைய வாழ்க்கையில ஏன் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை? It is because even though they come for many years to the church, அநேக ஆண்டுகள் ஆலயத்துக்கு வந்தாலும் they don't realize that they are sinners. பாவிகள் என்பதை உணர முடிவதில்லை. They are an abomination before God. அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பானவர்கள். They are stumbling at Christ. கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் தாமே இடறி விழுகிறார்கள். So to approach God through our works is built on faith in ourselves and will cause us to stumble over Christ and be lost. ஆகவேதான் அந்த காரியத்தை தான் பவுல் நம்முடைய சொந்த கிரியையின் மூலமாக தேவனிடத்தில் வரும் பொழுது நாம் நிச்சயமாக இடறி விழுவோம் என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். That 32nd verse 32 என்னத்திலான் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல், because they didn't like to come to God acknowledging their sinfulness and sin. அவருடைய பாவ தன்மையையும் பாவத்தையும் அவர்கள் ஒத்துக்கொள்ள விரும்பவில்லை. They don't realize of their own sinfulness. அவருடைய பாவ தன்மையை உணர முடியவில்லை. Dear people, if you are a true Christian, நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால், it is not that you are saved sometime back, ஏதோ சில காலத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டேன் என்றல்ல. If you are truly and genuinely saved,
நீ உண்மையாலுமே மெய்யாலுமே ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால், the first thing that you will have in your heart is to understand your own sinfulness and the need of God's grace in your life. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சொந்த பாவ தன்மையை உணர்ந்து ஆண்டவருடைய கிருபையை உன்னுடைய வாழ்க்கையில அவசியத்தை உணர்ந்து வாழுவாய். So 32nd verse, என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. எதை அடையவில்லை? What did they lose? எதை இழந்தார்கள்? The very salvation of God, ரட்சிப்பை, the righteousness of God, தேவனுடைய நீதியை இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். They were stumbled. Dear people, not only stumbling here, இந்த உலகத்தில் இடறுகிறது மாத்திரமல்ல, you will stumble in God's judgment. தேவனுடைய நியாய தீர்ப்பில் நீ இடறுவாய். You will come under the wrath of God. தேவனுடைய கோபாக்கினின் கீழாய் நீ வருவாய். Probably God may finish your life even beforehand. உன்னுடைய வாழ்க்கையை அவர் முன்பாகவே முடித்துவிட வாய்ப்பு உண்டு. Because don't think that God could be mocked. தேவனை தாமே நீ அவ்விதமாக அங்கு புறக்கணிக்கலாம் என்பதாக நினைத்து கொள்ள கூடாது. It is impossible. அது முடிகிற காரியமே அல்ல. நீங்கள் அவ்விதமாக அந்த காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் அவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அந்த நீதி என்பதை பெற்றுக்கொள்ளும்படியான வழி என்பது முற்றிலுமாக இருக்காது, கிடைக்காது. How many Christians, so-called Christians today, are stumbling because of their own pride? எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் கூட தங்களுடைய பெருமையினால இடறிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில because of their pride they lose the peace and joy of God in their lives. அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து நிற்கிறார்கள். Even so called saved people, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் கூட, what a stumbling block before others, not living a life of testimony before God because of their pride. பெருமை நிமித்தமாக மற்றவர்களுக்கு முன்பாக எவ்விதமாக ஒரு இடறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Your life is a stumbling block to others. Not only you live a life which is not pleasing God, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழுகிறது மாத்திரமல்ல, you say that you are converted, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். You say that you are a believer, நீ ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறாய். But your life, not only your life is not being blessed by God, உன்னுடைய வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படாது மாத்திரமல்ல, you are a stumbling block to other people. மற்றவர்களுக்கும் நீ தடைக்கல்லாய் காணப்படுகிறாய். So called a Christian, கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறவன், a backsliding Christian, ஒரு பின்மாறும்படியான கிறிஸ்தவன், who has lost the love of God which he holded in the beginning, ஆரம்பத்திலே கொண்டிருந்த அன்பை இழந்து போனவன், he is a stumbling block and he carries the curse on him because of his bad life. அவனுடைய தவறான வாழ்க்கை நிமித்தமாக அவன் ஒரு இடறுதலான கல். God will chastise you. தேவன் உன்னை சிட்சிப்பார். Don't think that you could carry on as you like. நீ விரும்புகிற வண்ணமாக வாழ முடியும் என்பதாக எண்ணிக்கொள்ளாத. There is a God who is righteous. ஒரு நீதியான தேவன் உண்டு. Have the fear of God in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வ பயம் அவசியம். But you don't have the fear of God in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வ பயம் இல்லை. Even though you call a Christian, கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டாலும்,
கன்வெர்டட் கிறிஸ்டியன் ரட்சிக்கப்பட்டு அழைத்து கொண்டாலும் you are a stumbling block in the church itself. ஒரு சபையில் நீ ஒரு தடைக்கல். Don't think that you will be let loose as you are. நீ இருக்கிறவனமாக அப்படியே விட்டு விடப்படுவாய் என்று எண்ணாத. The Lord will chastise you. தேவன் உன்னை தாமே சிட்சிப்பார். The Lord will chastise you as he pleases. அவருடைய விருப்பத்தின்படியாக உன்னை தண்டிக்கலாம். To approach God through our works is fundamentally flawed because it is built on faith in our own sinful selves. ஆண்டவரை நம்முடைய கிரியின் மூலமாக கிட்டிச் சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவ தன்மையின் காரியமாய் செய்கிற நம்மை நாமே நற்கிரியைகள் என்று சொல்லுகிற காரியங்களின் மூலமாக அவரை கிட்டிச் செல்லும் பொழுது அடிப்படையிலே அது தவறானது. Fundamentally it is flawed. Faith in yourself is the foundational problem when it comes to believing the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் உனக்கு பெரிய தடை என்ன தெரியுங்களா? உன்னுடைய சுயத்தை நீ நம்புகிற மனுஷன் என்பதை பிரகடனப்படுத்துகிறாய். You declare your own selfishness. உன்னுடைய சுயத்தை நீ வெளிப்படுத்துகிறாய். Unless you could say, nevertheless, not I but Christ, like St. Paul. பவுலை போல இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லவில்லை என்றால், dear people, it is so sad that God is not happy with you. தேவன் உன்னை குறித்து சந்தோஷமாக இல்லை. God is very sad about you. உன்னை குறித்து தேவன் துக்கப்படுகிறார். If God himself is sad about you, தேவனே உன்னை குறித்து துக்கப்படுவாரானால், even after knowing the truth, when you don't really humbly walk before God, நீ தேவனை அறிந்தும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நீ வாழவில்லை என்றால், don't take it granted that God is just letting you as you are. நீ இருக்கிற வண்ணமாக வாழும்படியான வாழ்க்கையில் தேவன் விட்டு கொண்டிருக்கிறார் என்று எண்ணாத. That is foolishness. அது மதியனம். God is so patient with you. தேவனோடு கூட பொறுமையாக இருக்கிறார். But don't think that it will long too. ரொம்ப நாள் இருக்க நினைக்க வேணாம். Dear people, God is love. தேவன் அன்பாக இருக்கிறார். But God is holy and a God of righteousness. தேவன் பரிசுத்தர், நீதியுள்ளவர். God of wrath, கோபாக்கனின் தேவனாக இருக்கிறார். That's why the Lord Jesus Christ said. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், Mark's Gospel 8:34, மார்க் எழுதின சுவிசேஷம் 8:34, and when he had called the people unto him with his disciples also, he said unto them, whosoever will come after me, let him deny himself and take up his cross and follow me. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Dear people, God is so patient with you and me. தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக உன்னோடும் என்னோடு கூட இருக்கிறார். But we should never take it granted and to continue in our own way of life of disobedience to God's word. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்முடைய சொந்த கீழ்ப்படியாமல் தொடர்ந்து போவது ஆபத்தானதுங்க. Dear people, it is the most terrible thing before God. தேவனுக்கு முன்பாக மிக ஒரு பயங்கரமான காரியம். God is sad about you. உன்னை குறித்து தேவன் துக்கப்படுகிறார். God wants you to repent of your backsliding. உன்னுடைய பின்மாறி போன நிலையை குறித்து நீ மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். You are not playing with a fiction, a god of fiction. ஏதோ கட்டுக்கதையான ஒரு கடவுளோடு நீ விளையாடவில்லை. You are playing with a God who is holy. ஒரு பரிசுத்தமான தேவனோடு கூட நீ விளையாடுகிறாய். That's why in Revelation, repent,
மனம் திரும்பு. It is time for you repent. இது மனம் திரும்புதலின் வேலை. Are you like people of Israel who wants to establish your own righteousness? இஸ்ரேல் மக்களைப் போல உன்னுடைய சொந்த நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறாயா? Do you say that you are all right in your own ways? உன்னுடைய சொந்த வழிகளில் நீ சரி என்பதாக உன்னுடைய வாழ்க்கையில அபதமாக நீ காணப்படும்படியாக இருக்கிறையா? Denying yourself to the point of death and believing yourself for opposite behaviors. உன்னைத்தானே மறுதலிக்காமலும் உன்னைத்தானே நம்புவதும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிரானது. Those who try to come to God by works underestimate or blind in their own sinfulness. அவ்விதமாக தேவனோடு கூட வரும்படியான மக்கள் தேவனுடைய கிரியையை குறைவாக மதிப்பிடுகிறார்கள் அல்லது சொந்த பாவத்தன்மையில் குருடர்களாய் காணப்படுகிறார்கள். They think that they have something in themselves that will commend them to God. அவங்க என்ன நினைக்கிறாங்க? என் வாழ்க்கையில் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. Never, dear friend, if you are not really humble enough to acknowledge your present sinful disobedient behavior, நீ இப்பொழுது இருக்கும்படியான கீழ்ப்படியாமல் தேவனுடைய அளவுகளில் பின்வாங்கி போனில் வாழுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ நீ கொண்டிருக்கிற சில காரியங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதாக இருப்பதாக தவறாக எண்ணிவிடாது. Don't think that God will acknowledge something which you have, thinking that it will please God. அது தேவனுக்கு பிரியமா இருக்க நீ நினைச்சு கொண்டு, but altogether when you are really not humble enough to acknowledge and to confess the place where you are stumbling now, நீ உன்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது இடறுதலான காரியத்தினுடைய காரியங்களில் இருக்கிறதை விட்டு நீ மனம் திரும்பாமல் போனால், altogether God is not pleased with you, dear friend. முற்றிலுமாக தேவனுடைய வாழ்க்கையில திருப்தியாக இல்லை. Don't think that you could get on with உன்னுடைய வாழ்க்கையில இதுல ரொம்ப நாள் நீடிக்கும் நினைக்காத. It is the most dangerous to play with God. தேவனோடு விளையாடுவது மிக பயங்கரமான காரியம். ஐசாயா 64:6, ஏசாயா 64:6, but we are all as an unclean things, and all our righteousness are as filthy rags, and we all do fade as a leaf, and our iniquities like the wind have taken us away. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. Dear people, Bible says, what the Bible says, we all do fade as a leaf. ஒரு இலை காத்துல எப்படிங்க போகும்? How the leaf will fly in the air, likewise you will. அப்படியாகவே நீ இருப்பாய். வேதம் சொல்லுகிறது, காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. Like the wind have taken us away. They are all built on our own pride. Your whole religion is built on nothing but your pride. உன்னுடைய முழு பக்தியுமே வேற எதனாலும் இல்லை, உன் பெருமையினாலே கட்டப்பட்டிருக்கிறது. It will stumble, அது இடறி விழும். And even if we could present to God more good works than anyone else in the world, we still have the huge problem of our sin. நீ வாழ்க்கையில எவ்வளவு நல்லவனாக உன்னை நீ காமிக்க முயற்சித்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக உன்னுடைய பாவத்தை விட்டு நீ விலகி தப்ப முடியாது. To approach God through our good works will cause us to stumble over Christ. ஆகவே நம்ம
நீதியாக நம்மை காட்டும்படியான காரியங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை தாமே அங்கு அவ்விதமாக இடரும்படியாக செய்யும். Probably you may ask, then how should I approach? அப்போ நான் எப்படி ஆண்டவரை நெருங்கி சேருவது? Dear people, how should you approach God? To approach God through faith in Christ results in perfect righteousness and salvation. கிறிஸ்துவின் மூலமாக தேவனை கிட்டிச் சேருவது பரிபூர்ண நீதியை ரட்சிப்பை கொடுக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு ரோமன்ஸ் 9:30, ரோமர் 9:20, the Gentiles who did not pursue righteousness attained righteousness, even the righteousness which is by faith. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத பிரஜாதியார் நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. What shall we say then? வேற நாம் என்ன சொல்ல முடியும்? Dear people, in 31st verse 31, Israel which followed after the law of righteousness hath not attained to the law of righteousness. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. You must know when you approach God, தேவனை நீ கிட்டிச் சேரும் பொழுது, you need a perfect righteousness. ஒரு பரிபூர்ணமான நீதி உனக்கு தேவை. Because he is a God who is holy. ஒரு பரிசுத்தமான தேவன். You can't approach God which lacks righteousness of his standard. அவருடைய அளவுக்கு குறைவான நீதியோடு நீ தேவனை கிட்டிச் சேர முடியாது. So where can I get perfect righteousness? பரிபூர்ணமான நீதியை எங்கே நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? Yes, it is the Lord Jesus Christ who came down and to die for the people who really humble themselves before God. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமியில் வந்து தம்மை தாழ்த்தவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். I was staying in a lodge yesterday night. நேற்று இரவு ஒரு லாட்ஜில் நான் தங்கியிருந்தேன். I was not comfortable in staying there. நான் அந்த இடத்துல தங்குவதில் ஒரு சௌகரியமான உணர்வாய் என்னால் உணர முடியவில்லை. To my standard it was not up to that. என்னுடைய அளவுக்கு கூட அது ஏற்றதாக இருந்ததாக சொல்ல முடியவில்லை. That remind me one thing. அது ஒன்றை என்னை நினைவுபடுத்தினது. The heavenly triune God, the second person, திரைத்துவ தேவன் இரண்டாவது நபர், living all glory of God, எல்லா மகிமையை விட்டு, he came in this wicked world and it dwelt. இந்த பொல்லாத உலகத்தில் வந்து இங்கு வாசம் பண்ணினார். It is just to redeem me. என்னை மீட்கும்படியாக. I could understand, oh God, what a great sacrifice that you made, that I could get a perfect righteousness. ஒரு பரிபூர்ணமான நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எனக்காக நீர் வந்தீர். A world of sin, ஒரு பாவப்பட்ட உலகத்தில், even a sinful man, I could not be comfortable in a place which I didn't like with my standard. என்னுடைய அளவுகளில் போதுமான அளவில் இல்லாத ஒரு இடத்துல நான் தங்க விரும்பல. I was not really comfortable in there. அந்த இடத்துல நான் அபதமாக சௌகரியமா இல்லை. Almost throughout the night that thought gripped my heart very much. இந்த முழு இரவுமே அந்த எண்ணம் என்னை ஆழமாய் பற்றி கொண்டது. I could understand the love of God that made him to come and stay in this sinful world in order to redeem me. என்னை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்த அந்த அன்பை நான் நினைவு கூர்ந்தேன். He was willing even to come and stay in a place which is full of sin. பாவம் நிறைந்த ஒரு இடத்துல வந்து வாசம் பண்ணும்படியாக வந்தார்.
It's all for my sake. இதெல்லாம் எனக்காகத்தானே. That's why St. Paul says, என்னில் அன்பு கூர்ந்து, God loved me. Dear people, any disobedient person, எந்த ஒரு கீழ்ப்படியாத ஒரு மனிதனும், any person who is not willing to follow God with a humble heart, தேவனை தாழ்மையான ஒரு இதயத்தோடு பின்பற்ற விரும்பாக எந்த ஒரு மனிதனும், he builds his own kingdom on his own pride and not understand the great sacrifice and the love of the Lord Jesus Christ. தன்னுடைய பெருமையினால தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறான். அவனுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவருடைய அன்பை அவன் விளங்கிக் கொள்ளவில்லை. Dear people, you need perfect righteousness before God. உனக்கு பரிபூர்ணமான நீதி தேவை. So the Gentiles who are chosen of God, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், like the publican, ஐயக்காரனை போல, have mercy upon me, a sinner. பாவியாக மேல் கிருபையாயிரும். Dear people, it is only the matter of God's love. தேவனுடைய அன்பு. Either you could reject God's love, which is so patient with you, உன்னோடு கூட பொறுமையாக இருக்கிற அந்த அன்பை நீ புறக்கணிக்கலாம். Or else you could accept and admire this God's love and to live worthy for God's love. அல்லது உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய அன்பை குறித்து ஆச்சரியப்பட்டு அந்த அன்புக்கு பாத்திரமாக நீ நடக்கலாம். There is nothing to be proud of in us. பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. Our righteousness is like a filthy rag. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. Oh dear people, every time when we think of Christ and His sacrifice, ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை குறித்து அவருடைய தியாகத்தை குறித்து நீ பார்க்கும் பொழுது, unless our hearts are broken, நம்முடைய இருதயம் உடைபடவில்லை என்றால், you are a proud person, dear friend. I am sad to say, நீ ஒரு பெருமைக்கார நபர். உன்னை குறித்து பரிதாபமாக சொல்லுகிறேன். You are a stumbling block to the church. சபைக்கு நீ ஒரு இடறுதலான கல். You are stumbling block to your family. உடைய குடும்பத்துக்கு நீ இடறுதலான மனிதன். You are a stumbling block to the one society in the place where you are working. நீ பணி செய்யும்படியான இடத்தில் நீ ஒரு தடைக்கல். Yes, the Christ who is not exalted in your life, உடைய வாழ்க்கையில உயர்த்தப்படாத கிறிஸ்து, you make Christ to be a stumbling block for you and others. உனக்கும் மற்றவர்களுக்கும் கிறிஸ்துவை தடைக்கல்லாக மாற்றுகிறாய். This evening, what is your response? இந்த மாலையில உன்னுடைய பதில் என்ன? Do you want to build your kingdom upon your own pride, upon your own self-will, upon your own filthy rags? உன்னுடைய பெருமையை கொண்டும் உன்னுடைய அழுக்கான கந்தையை கொண்டும் உன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறாயா? Or else, would you like to humble now before God? அல்லது இந்த மாலையில தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, Lord, my righteousness is like a filthy rags. ஆண்டவரே, என்னுடைய நீதி கந்தையை போல இருக்கிறது. I have been backslided. ஆண்டவரே, நான் பின்மாறி போயிருக்கிறேன். I lost the first love of God. தேவனுடைய அந்த ஆதி அன்பை இழந்து போனேன். My life has no peace in my life. ஆண்டவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. I am stumbling. நான் திடறி விழுகிறேன். Sin overcomes me. பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது. Pride overcomes me. பெருமை என்னை மேற்கொள்ளுகிறது. Lord, forgive me. ஆண்டவரே, என்னை மன்னியும். Let me never despise your love. உம்முடைய அன்பை நான் புறக்கணிக்க வேண்டாம். Let me never crush your love by my feet.
என்னுடைய பாதத்தினால் உம்முடைய அன்பை நான் கசக்க வேண்டாம். Lord, it is enough. போதும். I have no peace in my life. என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. I am a stumbling block to others. மற்றவர்களுக்கு நான் இடரான கல்லாக இருக்கிறேன். Lord, let not my sin be laid upon me and my children and my family. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களானது என் பேரிலும் என்னுடைய பிள்ளைகள் பேரிலும் என்னுடைய குடும்பத்தின் பேரிலும் சுமத்தப்பட வேண்டாம். Because Bible says my sins will be visited third and fourth generation if I don't repent. நான் மனம் திரும்பலைனா என்னுடைய பாவம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். What is your choice this evening, dear friend? அருமையான நண்பனே, இந்த மாலையில உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? Would you like to be blessed by the love and righteousness of Jesus Christ? உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலும் நீதியினாலும் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? Or would you like to be stumbled in the very same love and righteousness which is a blessing to a poor sinner? ஒரு ஏழை பாவிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த அன்புக்கும் அந்த நீதியுமே உனக்கு தடைக்கல்லாய் போகும்படியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? Let us pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, oh God, speak to these dear people. ஆண்டவரே, இந்த மாலையில் பேசும். Break their heart, stony heart. ஆண்டவரே, கல்லான இருதயத்தை உடையும். How long will they continue in their own stubbornness and backslided condition? எவ்வளவு காலம் அவளை தொடர்ந்து பிடிவாதத்திலும் பின்மாறி போனிலும் வாழ்வார்கள்? I don't know, Lord, how long will your patience last? ஆண்டவரே, உம்முடைய பெரும் பொறுமை எவ்வளவு காலம் நீடிப்பது தெரியாது. But Lord, have mercy upon these dear people. ஆண்டவரே, இந்த மக்கள் பேரில் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.